வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அதாவது அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிறார் ஒன்று, எல் முருகன், அதுக்கப்புறம் நம்ம தமிழிசை இவர்களுக்கும் வாய்ப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி, அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் பேராசிரியர் ராம சீனிவாசன், அப்புறம் கார்த்திகாயனி இவர்கள் பேரெல்லாம் தலைவருக்கு அடிபடுது அப்படின்னு பரவலாக செய்தி வரும்போது எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தமிழிசை டெல்லி போகிறத வச்சு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அவருக்கு ஒரு பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி இன்றைக்கி தமிழகம் முழுவதும், குறிப்பாக சென்னையில் கூட பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒன்றை அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அமித்ஷாவை சந்திக்கும் போது இந்த விஷயத்தை வலியுறுத்துவார்னு சொல்லப்படுது. ஏன்னா நேற்று விடிய விடிய நடந்த அந்த கூட்டத்தில் கூட யாருக்கு இன்னும் இலாக்கா சில பேருக்கு உறுதி செய்யப்படவில்லை, பல பேருக்கு உறுதி செய்யப்படலை. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவரெலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு சுமூகமாக முடியாது, முடிஞ்சாலும் பின்னாடி பிரச்சனை தான். சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன கதை? தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு முருகன். இப்போ என்ன சிக்கல்னால், தமிழ்நாட்டில் இவ்வளோ மோசமாக தோற்றும் ஜெயித்த மாநிலங்களுக்கு அதிகம் கொடுக்காம இந்த மாநிலத்துக்கு அதிகம் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் பின்னாட அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வரும்போது மேலே என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே பெரிய லாபி ஒன்று ஒவ்வொருத்தர் மூலமாகும், அமித்ஷா லாபி, அந்த லாபி, இந்த லாபின்னு ஒவ்வொருத்தர் மூலமாகவும் அண்ணாமலையை மாற்றணும்னு ஒரு பெரிய திட்டத்தில் இருக்காங்க. அண்ணாமலைக்கு இணையமைச்சர் பதவி கொடுக்கறதா இப்போ நம்ம பேசுகிற போது முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இணையமைச்சர் பதவி எடுத்துகிட்டு அவர் போயிட்டார்னா வலிமை குன்றி ஆயிடுவார். ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய அந்த ஹோல்டு போயிடும் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு நினைக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை தரப்பு என்ன நினைக்கிறார், அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா 2 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு, மாநில தலைவராக இருந்து தேர்தலை அணுகிறது எப்படி இருக்குது, பாப்புலாரிட்டிலாம் எப்படி இருக்கும், சும்மா மத்திய அமைச்சர் எல் முருகன் மாதிரி அவர் போயிட வேண்டியதான். அன்றைக்குமா ரூம் கொடுக்குறாங்கன்னா இல்லையா தெரியல, எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி இப்போ மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கட்டம் கட்டும் போது அது அண்ணாமலைக்கு சிக்கல். அண்ணாமலை காப்பாற்றப்படுவாரா இல்லையாங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல, இது வரைக்கும் உறுதியெலாம் ஆகலை, பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஏன்னா ஒரு இணை அந்தஸ்து பொறுப்புள்ள ஒரு மத்திய அமைச்சர் கொடுப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் மாநில தலைவருக்கான போட்டி இன்னும் அதிகமாகிடுச்சு. ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அவர்களை போட்டால் அதிமுகட்ட பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நயினார் நாகேந்திரன் போட்டால் கூட எடப்பாடிக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரே லெவலில் இருந்தவங்க, அதனால் ஒத்து வராது, வானதியை போடுவோம் அப்படின்னு ஒரு குரல்கள். வானதி சீனிவாசன் ஏற்கனவே அதிமுகவோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால வேலுமணிக்கெலாம் வேண்டிய, அதனால் பிஜேபி வளராது அப்படின்னு ஒரு குரல்கள். இன்னொன்று தமிழிசைக்கு கண்டிப்பாக ஒரு பதவி கொடுக்கணும்னு அவங்க பெரிய லாபியில் முயற்சி பண்ணி இப்போ அதாவது உங்களால் தான் கவர்னர் பதவி விட்டுட்டு வந்தாங்க ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. இப்போ அதனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், இல்லை மாநில தலைவர் பதவி கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் ஒன்று என்ன அவங்க பண்ணாலும் பிரச்சனை உள்ளே இருக்குது. ஏன்னா இருக்கிறது 10 பேர், 10 பேருக்குள்ளே பல சண்டை. இதில் ஏற்கனவே அந்த மாநில தலைவராக அண்ணாமலை விட்டுட்டு போனால் ஏன் அண்ணாமலை தரப்பு பதறாங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க நிறைய இடத்துல ஏகப்பட்ட கட்டிங் உள்ளே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம தப்பே பண்ணாதவங்க, 1 ரூபா கூட வாங்காதவங்க, 1 ரூபா கூட செலவு பண்ணாதவங்கன்னு அண்ணாமலை சொன்னார்னா அடுத்த கட்டமாக மாநில தலைவர் வரும்போது பல விஷயங்கள் தோண்டப்படும். ஏற்கனவே நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலூர், திருவண்ணாமலை இந்த ஏரியாவில் மட்டும் பிஜேபிக்காரங்கிட்டே கட்டிங் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் அந்த மொத்தமாக அந்த கூண்டோடு எல்லாத்தையும் தூக்குனாரில் அதுலேயும் பெரிய அளவுக்கு பணம் விளையாடி இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ அண்ணாமலை தரப்பு கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலைக்கும் அமைச்சரவை பதவி அமைச்சர்கள் உள்ளே கொடுத்துட்டாங்கன்னா அண்ணாமலைக்கான பதவி குறைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். யார் கை ஓங்க போகுதுன்னு தெரில. அதற்கான முயற்சிப்பில் இவங்களும் போயிருக்காங்க, அவங்களுக்கு போயிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு லாபி. சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம எல் முருகன் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு அதே பதவி கொடுத்தா போதுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். அவருக்கு இதே தேவையில்லைன்ட்டார். ஏன்னா தலைவர் பதவி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. செயல்பாடுகள்னு பார்க்கும்போது அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏதோ பிஜேபி பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு உறுதியாக இன்றைக்கும் அமித்ஷா நம்புகிறார். அது நம்ம அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இது. என்ன விஷயம், ஏற்கனவே அவர் கேபினெட் கொடுத்தாலும் பரவாயில்ல, இணையமைச்சர் தானே கொடுக்குறாங்கன்னு இப்போவே அண்ணாமலையோட ஆட்கள். அது என்னென்னா, இது ஒரு பெரிய பெட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம ஏன் இந்த பதிவை போடுறோம்னா, எது நடக்குன்னே தெரியாது. ஏன்னா நாளைக்கு சாயங்காலம் 7 மணி, நேற்றும் முடியல, இன்றைக்கும் முடியல, தமிழிசை போயிருக்காங்க, அண்ணாமலையும் கூப்பிட்றாங்க, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்லாம் படையெடுத்துட்டு இருக்காங்க. என்ன சிக்கல்ல யாருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும், யார் தலைவராகணும், இந்த பிரச்சனை இருக்கிறதுனால திமுக ரொம்ப வேடிக்கை தான் பார்க்குறாங்க. திமுக என்ன கணக்கு போடுது, அண்ணாமலை இல்லாமல் வேறு யார் வந்தாலும் சமாளிச்சாலாம் திமுக ஒரு கணக்கு போடுது. ஏன்னா மாற்றணும், அண்ணாமலையை மாற்றினா இப்போ திமுகவுக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. ஏன்னா
ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு, கை வச்சுப்பார் அது வச்சுப்பாருன்னு ஏதோ ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா சில பேர் வந்து வேகம் எடுக்கும்போது இப்போ ஈவி கேஸில் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அழகிரி இருந்தபோது எப்படி இருந்தது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் வந்து பிஜேபி வந்து மோசமாக தோக்கிறது வந்து 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை இருந்தால் அவரே முன்னாடி நிற்கிறார், மற்ற எதுவுமே பண்ண முடியல. பிஜேபியில் எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சுட்டு இவருன்னு ஒரு 4-5 பேர் வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கான பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு வந்துருச்சுங்க, அவர் கூப்பிட்றாருன்னா அதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உறுதிட்டு எதையும் சொல்ல முடியல. நம்ம ஒன்று தான் சொல்லுவோம், அண்ணாமலை வருவதற்கு முன் வந்ததுக்கு பின். அண்ணாமலை வந்ததுக்கு பின் வந்து பிஜேபி என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறார், நேற்று ஒன்று பேசுகிறார், இன்னொன்று பேசுகிறார், வரலாறே தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் தினமும் அவரை பற்றி பேச வைத்தது அண்ணாமலையுடைய பலம். நீங்கள் தமிழிசை இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முருகன்லாம் இருக்கும்போது வேலு ஆத்திரலாம் பண்ணார், யாருக்கும் தெரியல. அண்ணாமலை அந்த வயசில் ஒரு பாராட்டலாம். ஆனால் என்ன சிக்கல், ரொம்ப ஓவர் டோஸாக கொடுத்துட்டாரு. நிறைய பேர் என்னங்க எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஆனால் அவருக்குன்னு ஒரு சில ஆதரவாளர்கள் ஜீக்கள் இருக்காங்க, அந்த மாதிரி பெருகி இருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல், அந்த ஜீக்கள் இப்படி மோசமாக தோக்குன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வேற ஒரு கணக்கு போட்டாங்க. இவ்வளோ மோசமான தோல்வி அவங்களால ஜீரணிக்கவில்லை. நிறைய பேர் வெளியில் வந்து என்னென்னா பார் ரூமை வச்சுக்கிட்டு நம்ம தமிழிசையும் மற்றவங்களையும், அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிறத இன்னும் அண்ணாமலை தரப்பு திருந்தவில்லை அப்படிங்கிறவங்க சொல்கிறவங்க உண்டா. நம்மை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா பேசலாம், ஒரு அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறது, அதாவது பார்க்குறவங்க மத்தியில் என்னங்க இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்தியது அண்ணாமலையுடைய சர்க்கிள். இன்னமும் அதை தன்னை மாற்றிக்கலைங்கிறது கூடுதல் சர்க்கிள் ஒன்று. இன்னொன்று 2026 வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லையா என்ன இப்போதுக்கு சொல்லணும். நான் இருக்கிற வரைக்கும் முடியாதுங்கிற வார்த்தை சொல்லலாமா? அது சப்போஸ் மேலே வந்து டெல்லி வந்து கூட்டணி வைக்கணுன்னா ஒரு பதவியை ரிசைன் பண்ணிடுவாரா? ஏற்கனவே நான் என்ன சொன்னார், நான் மேனேஜர் இல்லை தலைவர்னு சொன்னார். நடுவில் என்ன சொன்னார், என்னங்க கூட்டணின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் டெல்லி தலைமை முடிவு பண்ணணும்னு சொன்னவர். அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இவரும் டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. 2 பேர் வெளியில் நின்று கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? 2 பேருக்கும் சண்டை. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய ஊழல் பட்டியல் வெளியிடுவேன், இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இப்போ என்ன அதிமுக என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க தேவேந்திரநாதன் யாதவ் வென் டிவி ஓனர், அவர் மேலே வந்து மக்கள்லாம் ஃபோர்ஜரியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த நிதி நிறுவனம், அதுக்கு என்ன நடவடிக்கை? எல்லாருமே உத்தமர்களா? இன்னொன்று நீங்கள் ₹1 கூட செலவு பண்ணல, ₹1 கூட செலவு பண்ணாமல் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு இப்போ அவங்க பிஜேபியில் இருக்கவங்கள எங்கேருந்து பணம் போச்சு? இன்னும் குறிப்பாக சொல்ல, செந்தில் பாலாஜி உள்ளேருந்து உங்களை அடித்த அடியில் நீங்கள் அவ்வளோ ஓட்டு வித்தியாசம் யாருமே எதிர்பார்க்கல. அண்ணாமலைலாம் ரொம்ப ஜெயிப்பன்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு அதிர்ச்சி கொடுக்குமா இல்லை எதிர்த்தரப்புக்கு மகிழ்ச்சி கொடுக்குமாங்கிறது விரைவில் தெரிந்துவிடும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.